ஃபைனலி வார் 2 உடைய டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு தான் நம்ம ஜூனியர் என்டிஆருடைய பிறந்த நாள் கூட. ஸோ அவருடைய பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ற மூலியமா இந்த டீசரை வெளியே விட்டுருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு YRF இந்த டீசரை வெளியே விட்டதுக்கு. அண்ட் ஸ்பெஷல் பர்த்டே விஷஸ் ஃபார் நம்ம ஜூனியர் என்டிஆர் அண்ணன். ஸோ மச்சான், இப்போ நம்ம டீசர் எப்படி இருக்குது பார்க்கலாம். இந்த டீசருடைய ஸ்டார்டிங்ல நம்ம என்டிஆர் அண்ணன் ஒரு விஷயத்த சொல்றாரு. கரெக்டா நோட் பண்ணி பாருங்க. உன்னை பல வருஷமா தெரியும் கபீர், இந்தியாவோட பெஸ்ட் சோல்ஜர். ஸோ இந்த ஒரு விஷயத்த வச்சு பார்க்கும்போது நம்ம என்டிஆர் அண்ணனுக்கும் நம்ம ரித்திக் ரோஷனுக்கும் ஏற்கனவே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அது என்ன ஃப்ளாஷ்பேக்குன்ற எல்லா ஒரு விஷயத்தையுமே நம்ம படத்தில் பார்க்க முடியும். டீசரை ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ஆடியன்ஸோடைய ஹைப்பை ஏற்றுறதுக்காக எப்படி கட் பண்ணுமோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமே வச்சு ஃபுல் டீசரை கட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் டோட்டலாக 6 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. 5 கண்ட்ரீஸில் இந்த படத்துடைய ஃபில்மிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூடவே 2 பெரிய ஸ்டார்ஸ் இந்த படத்தில் நம்மளுக்கு பார்க்க கிடைக்கும். அண்ட் அது கூடவே நம்ம கியாரா அட்வானியும் இந்த படத்தில் ஃபீமேல் லீட் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னு தான் சொல்லுவேன். அது கூடவே இன்னொரு தகவலும் என்ன வந்துச்சுன்னா, இந்த படத்தில் நம்ம ஷாருக் கான் ஒரு கேமியோக்காக வருவார் அப்படின்னு தெரிய வந்துச்சு. நம்ம பட்டான் படத்தில் எப்படி நம்ம ஷாருக் கானை காப்பாற்றுறதுக்காக சல்மான் கானும், அண்ட் டைகர் 3ல நம்ம சல்மான் கானை காப்பாற்றுறதுக்காக ஷாருக் கானும் வருவாரோ, ஸோ அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேமியோ அப்பீரியன்ஸ் இந்த படத்துலையும் இருக்குது ஷாருக் கான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. பட் எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய பட்ஜெட் 200 கோடி. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லிக்கிறேன். அப்படி நீங்கள் இந்த ஸ்பை யூனிவர்ஸில் எந்த படமுமே பார்க்கலன்னா இந்த படம் உங்களுக்கு புரியாது. ஸோ போய் ஸ்பை யூனிவர்ஸில் எல்லா படத்தையும் ஃபஸ்ட் போய் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தேட்டருக்கு போய் இந்த படத்தையும் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா 14th ஆகஸ்ட்க்கு ரிலீஸ் ஆகுது. அதாவது நம்ம தலைவர் படத்தோட இந்த படம் கிளாஷ் ஆக போகுது. வச்சு இந்த டீசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இந்த டீசர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் நான் உங்களுக்காக கொண்டு வந்துட்டே இருப்பேன். ஓகே தென் பாய்.